Hi students, today let us see History Unit 2, the From Trade to Territory. From Trade to Territory. In this lesson, the learning objectives are to know the rise of the political powers under English East Indian Company, to know the events and impact of Battle of Palsi and Paksar, to know the Carnatic Wars and Mysore Wars, to know the Anglo-Maratha Wars, to understand the growth of colonial army and civilian administration, to understand the principles of subsidiary alliance and doctrine of lapse. ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரிட்டிஷ்காரங்க இயர்லி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் இல்லையா, அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவர் என்ன, அதுக்கப்புறம் அந்த பவர்னால் ஏற்பட்ட இம்பேக்ட் பேட்டில்ஸ் ஆஃப் பால்சி அண்டு பாக்ஸ்டர், அதுக்கப்புறம் கர்நாடிக் வார்ஸ், மைசூர் வார்ஸு, ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், அந்த வாருங்கள்லாம் எதுக்காக நடந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு காலனியல் க்ரோத்து, ஆர்மி அண்ட் சிவிலேஷன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் த சப்ஸ்டேனரி அலைன்ஸ் அண்ட் த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் பற்றி இந்த லெசனில் டீப்பாக பார்க்க போகிறோம். Introduction. In the 15th century, Europe witnessed an era of geographical discoveries through land and sea routes. In 1498, Vasco da Gama of Portugal discovered a new sea route from Europe to India. The main motive behind those discoveries was to maximize profit through trade and to establish political supremacy. The rule of East India Company in India became effective after the conquest of Bengal. The main interest of the company in India was territorial and commercial expansions. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 15th சென்ச்சுரியில் என்னது யூரோப்பியன்ஸ் ஓரளவு வந்து இந்தியாக்குள்ளே வர்றதுக்கு ஒரு சீ ரோட்டு ஒரு பெரிய லெவலில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயினாக எப்போனா 1498 வாஸ்கோடா காமா முதல்ல என்ன பண்ணார், போர்ச்சுகீஸ்லேருந்து வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு ரூட்டு போட்டார் இல்லையா, அந்த ரூட்லேருந்து தான் யூரோப்பியன்ஸு இந்தியாவுக்குள்ளே ஒரு ஒரு சீ ரூட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் தான் ட்ரேடிங் அப்படி கம்பெனி அப்படிங்கிற முறையில் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் என்னது பெங்கால் வந்து ரொம்ப மெயின் சிட்டியாகவும் ரொம்ப ட்ரேடிங் இதுவாகவும் இருந்துச்சு, மெயின் டெரிட்டரியலாக இருந்துச்சு, கமர்ஷியல் எக்ஸ்பென்ஸும் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு, பிரபலமாக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. அதோட ப்ராஃபிட்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. Establishment of the political power by the East Indian Company. So the Battle of Palsi, Alivardi Khan, the Nawab of Bengal, died in 1756 and his grandson Suraj Audullah ascends the throne of Bengal. The British taken advantage of the new Nawab's weakness and the unpopularity seized பேலஸ். என்ன சொல்கிறாங்கன்னா என்னது இவங்க பேலஸி இந்த பேட்டில் ஆஃப் பேலஸ் எப்படி உருவாச்சுன்னா அலிவர்தி கான் அப்படிங்கிறார் இல்லையா நவாப், அவர் வந்து இறந்த பிற்பாடு 1756 அவர் இறந்துட்டார். அவருடைய கிராண்ட்சன் பேரன் வந்து சுராஜ் அவுதுல், அவர் தான் என்ன பண்ணுறாரு, பெங்காலில் வந்து ஆட்சி செய்கிறதுக்காக திரான் ஏற்கிறாரு, முடிசூடப்படுறாரு. ஆனால் அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறதால பிரிட்டிஷ்க்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. இந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் அவரை டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. So Suraj Audul decided to teach them British a lesson by attacking over the political settlements of Calcutta. The Nawab captured their factory at Cash Bazar. On 20th June 1756, Port William surrendered, but Robert Clive recovered Calcutta. On 9th February 1757, Treaty of the Alinagar was signed, where the Suraj Audul consulted. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சுராஜ் வந்து என்ன பண்ணார், நம்மளை வந்து இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ்காரங்களுடைய கண்ட்ரோலில் இருந்த காஷ்மீர் பஜார் அப்படிங்கிற ஊரை வந்து என்ன பண்ண அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியை அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஆன் 20th June 1756 வந்து என்னது வில்லியம் போர்ட், அது வந்து என்ன பண்ணாங்க, இவர் வந்து ராபர்ட் கிளேவ் வந்து என்ன பண்ணுறாரு, ரெக்கவர் பண்ணி
அவங்கக்கிட்டேருந்து கால்கட்டாவை மீட்டுட்டாங்க. 9th February 1757 ஒரு ட்ரீடி ஆஃப் அலிநகர் வாஸ் சைன்டு. இதில் வந்து சிராஜ் வந்து என்ன பண்ணப்பட்டார், கன்சிடர்ட் ஆனார். த பேட்டில் ஆஃப் பால்சி 1757 இது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, வார் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அந்த பிளேஸில் தான் என்ன பண்ணுவாங்க, வார் பண்ணுவாங்க. எல்லோரும் ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து வார் பண்ணி யார் வந்து அவங்களோட தலைவனை வின் பண்ணுறாங்களோ அது வந்து என்னது அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வார்ஸ்லாம் பண்ணாங்க. Particularly all his claims. British then captured Chandranakur, the French settlement, on March 1757. The Battle of Palsi took place between the British East Indian Company and the Nawab of Bengal and his French alliance. ஸோ என்ன சொல்கிறாங்க, 1757 நடந்த அந்த செட்டில்மெண்ட் வார் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்னது இந்த பேட்டில் ஆஃப் பால்சி வந்து பெரிய ஒரு மாற்றத்தை பேட்டில் ஆஃப் பால்சி யாருக்கு வந்துச்சு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் நவாப் ஆஃப் பெங்கால் இவங்க 2 பேருக்கும் இடையில தான் இந்த ஒரு பெரிய மோதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் மற்ற அலையன்ஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அலையன்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, விலக ஆரம்பிச்சிட்டாங்க. Battle of Baxter. After the Battle of Palsi in 1757, the company was granted undisputed right to have free trade in Bengal, Bihar and Orissa. It receives the place of 24 Pragadanda in Bengal. Mir Jafar 1757 to 1760, the Nawab of Bengal, however, fell into arrears and was forced to abdicate in favor of his son-in-law, Mir Kuzum. ஸோ என்னது இந்த பேட்டில் ஆஃப் பாக்சர் எப்படின்னா, இந்த பாலசி இருக்கு இல்லையா, பேட்டில் ஆஃப் பால்சி 1757 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக வந்து உருவானது தான் இது. அந்த டைமில் என்னாச்சு, ஃப்ரீ ட்ரேடுன்னு இருந்த எல்லாமே பெங்கால், பீகார், ஒரிசாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால என்ன 24th ப்ரெக்னெண்ட்டாக பெங்காலில் உருவாச்சு. மிர் சஃபர் அதாவது நவாப் ஆஃப் பெங்கால் என்ன பண்ணார்னா ஒரு அரியர்ஸை வந்து வெளியிட்டார். அது வந்து என்னது அவருடைய சன்னுடைய ஹெல்ப்னால அதை பண்ணணும்னு சொல்லி நினச்சார். அவருடைய சன்னின்ல மருமகன் யாருன்னா மியர் குசாம். இந்த மியர் குசாம் சீஸ்டு Burdwan, Mindoport and the Chittagong. They shifted his capital from Muzaffarabad to Mongiar. Mir Qasim soon revolted as he was angry with the British and misusing the district's free duty passes. However, having been defeated by the British, he failed to Awadh, where he formed a confederacy with Sudat Awulwood and the Shahs Alam. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிர்ஸ்கு வந்து என்னது ரொம்ப கோபமாக இருக்கார். ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ண ஃப்ரீயாகவே எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஃப்ரீ டியூட்டி பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதால் இவருக்கு ரொம்ப ஆங்க்ரி ஆகிடுச்சு. அப்போது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது போகுது அப்படின்னு சொல்லி அந்த வீக்னஸ், அந்த டிஃபேட்டட்னால பிரிட்டிஷ்க்கு கீழே வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ சுஜாத் அவுதுல்லா ஷான் அலாமும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, பேட்டில் ஆஃப் பாக்ஸ்டர் சொல்கிறாங்க. Treaty of Axilla-Chapli 1748. The war was ended by the Treaty of Axilla-Chapli, which brought the Australian War of Successions to an end. Under the term of this treaty, Madras was turned back into the English, and the French in turn got their territories in North America. ஸோ என்னாச்சுன்னா, இந்த ஆக்ஸ்லா-சாப்ளின் அப்படிங்கிற ஒரு ட்ரீடி வந்ததுனால அவங்க என்னன்னாங்க, ஆஸ்திரேலியன் வாரில் அவங்க சக்சீட் ஆனதால் இவங்களோட இது இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுடைய ட்ரீடியை எங்கே கொண்டு வந்தாங்க, மெட்ராஸுக்கு கொண்டு வந்தாங்க. மெட்ராஸில் இங்கிலீஷோடைய ஆட்சி ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்சும் என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட இருந்து டெரிட்டரிஸை எடுத்துகிட்டு போய் நார்த் அமெரிக்காவுக்கு செட்டில் ஆக பார்த்தாங்க. Battle of Ambur. Finally, Dupleix, Canada Sahib and the Muzaffar Jung formed a grand
alliance and defeated killed Anwaruddin Khan, the Nawab of Carnatic, on 3rd August 1749 in the Battle of Ambur. Muhammad Ali, the son of Anwaruddin, failed to trichinology. Tiruchirappalli, Chanda Sahib became the Nawab of Carnatic and rewarded the French with the grant of 80 villages around Pondicherry. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர் எதுக்குன்னா நவாப் சந்தா சஹிப் இருக்காரு, அவரும் முஸ்ஃபார் ஜாங்கோ என்ன பண்ணாங்க, ஒரு ஏலியன்ஸ் இது கொண்டு வந்தாங்க. அதில் வந்து அன்வர் உதீன் கான் அப்படிங்கிறார் இல்லையா, அவர் தான் வந்து நவாப் ஆஃப் கர்நாடிகா இருந்தார். 3rd ஆகஸ்ட் 1749 பேட்டில் ஆஃப் ஆம்பூர் ஸ்டார்ட் ஆச்சு. அது முகமது அலி த சன் ஆஃப் அன்வர் உதீன் அப்புறமேட்டு ஃபெயில் த திருச்சிராப்பள்ளியில் இது வந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த சந்தா சாஹிப் பிகம் த நவாப் ஆஃப் கர்நாட்டிக்குடைய நவாப்பாக இருந்தவர் யார், சந்தா சாஹிப். He rewarded the French with the grant of 80 villages around பாண்டிச்சேரி. ஸோ இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ரிவார்டட் கொடுக்குற ஒரு இதில் வந்து 80 வில்லேஜஸ் வந்து யார் கொடுத்தது, சந்தா சாஹிப் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னும் கூட பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய நிறைய விஷயங்கள், ஏன்னா அவங்க வாழ்ந்த அந்த தடயங்கள் அந்த இது எல்லாமே இன்னும் கூட இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Battle of Arcot. In the meantime, Dupleix sent forces to besiege the fort of Trichy, where Muhammad Ali had taken shelter. Chanda Sahib also joined with the French in their effort to besiege Trichy. Robert Clive's proposal was accepted by the British governor Santadar, and with only 200 English and 300 Indian soldiers, Clive was entrusted the task of capturing Arcot. Proved successful. His attack proved successful. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பேட்டில் ஆஃப் ஆர்காட் வந்து என்னது, இந்த இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அந்த மீன்வைல் கேப்லேயே வந்து என்னாச்சு, இந்த சந்தா சஹிப் வந்து ஃப்ரெஞ்சோடு ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவங்களோட எஃபர்ட்டில் திருச்சியில் இருக்கார். ராபர்ட் கிளேவ் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ப்ரொஃபஸரை அக்செப்ட் பண்ணணுன்றதுக்காக கவர்னர்கிட்ட சொல்லி அப்புறமேட்டு சந்தர்ஸ் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 200 இங்கிலீஷு 300 இந்தியன் சோல்ஜர்ஸ் வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு அட்டாக் பண்ணி ஆர்காடை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. நவாப் கிட்டேருந்து ஆர்காடை முகமது அலி கிட்டேருந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. இந்த அட்டாக் வந்து பெரிய லெவலில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. Treaty of Pondicherry 1755. Dupleix was succeeded by Godvero, who agreed the Treaty of Pondicherry. According to it, both the powers agreed not to interfere in the internal affairs of the native states. They were to retain their old positions. New ports should not be built by their power. The treaty made the British stronger. ஸோ இந்த ட்ரீடி ஆஃப் பாண்டிச்சேரி என்னாச்சுன்னா, ஃப்ரெஞ்சுக்காரங்க மற்ற இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க டுபிக்ஸ் அவங்க யாருமே என்ன பண்ணக்கூடாதான், அவங்க புதுசாக ஒரு போர்ட்டோ இல்லை அவங்களோட நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு எதுவுமே ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது, எல்லாமே வந்து என்னது பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரீடி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒன்று சைன் பண்ணி இதில் வந்து என்னது புதுசாக எந்த ஒரு பொசிஷன்ஸோ எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அட் த சேம் டைம் அந்த புதுசாக எந்த ஒரு கோட்டையோ அது மாதிரி கட்டுறது இருக்கக்கூடாது, பேலஸஸ்ஸு போர்ட் எதுவுமே கட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு ட்ரீடி ஒன்று பிரிட்டிஷ்காரங்க ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்க. Battle of the Vandavas. The decisive battle of the Third Carnatic War was fought on January 22nd, 1760. The English army under General Hayerscourt totally routed the French army under Lally. Within the year of the French had lost all their positions in India. Lally returned to France, where he was imprisoned and executed. ஸோ என்ன சொல்கிறாங்க, பேட்டில் ஆஃப் வந்தவாஷ் அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஊரில் வந்து என்ன பண்ணாங்க, த தேர்ட் கர்நாடிக் வார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க January 22nd, 1760. இங்கிலீஷோடைய கண்ட்ரோலில் ஆர்மி ஃபுல்லாக வந்ததால் ஹைரிக்யூட் அவர் தான் என்ன பண்ணார், டோட்டல் ஃப்ரெஞ்சு இது வந்து அவருடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார்.
ஃப்ரெஞ்சு ஃபுல்லாகவே தரமட்டமாக்கிட்டார். ஸோ அதனால் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிச்சு, அவங்க நாட்டுக்கே போக ஆரம்பித்தாங்க. அதனால் அங்கே லாலி வந்து என்னானார், இம்ப்ரெஸர் பண்ணி அவரை கொண்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு Treaty of Paris 1763. The 7 Years' War was concluded by the Treaty of Paris. The French settlements including Pondicherry were given back to the French, but they were prohibited from fortifying those places. They were not allowed to gather armies. The French dominance in India particularly came to an end. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த ஃப்ரெஞ்சோட இதை கொஞ்சமாக டாமினேட் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா. பாண்டிச்சேரி அவங்கக்கிட்ட இருந்தாலும் அதை கூட என்னாச்சு கொஞ்ச நாளில் கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய அத்தாரிட்டிஸோ இல்லை ஒரு ஆர்மி பவரோ எதுவுமே இல்லாததுனால அவங்களால என்ன பண்ண முடியல, இந்தியாவில் அவங்களுடைய இதுவை பார்ட்டிசிபேஷன்ஸு எந்த ஒரு ப்ராக்டிக்கல் இதுவும் அவங்களால பண்ண முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எண்டுக்கு வந்துட்டாங்க. Mysore and its residencies to British expansion. The state of Mysore rose to prominence in the polities of South India under the leadership of Hyder Ali 1760 to 82. He had his son Tipu Sultan 1782 to 1999 played a prominent role against the expansions of the British Empire in India. Both they faced the English with the undaunted courage. In 1761, he became the de facto rule of Mysore. He also proved to be the most formidable enemy of the English in India. So, இவங்க பிரிட்டிஷ் வந்து என்னது கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரும்போது அவங்க வந்து என்னது சவுத் இந்தியாவில் கொஞ்சம் அவங்களோட ஹைடர் அலியோட லீடர்ஷிப்பில் இருந்த லீடர்ஷிப்பில் 1760 to 82 வரைக்கும், அதுக்கப்புறம் 1782 99 வந்து அவருடைய சன்னு திப்பு சுல்தான் இவங்க இவங்களோட ப்ராமினென்ட் ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷை ரொம்ப எதிர்த்து சண்டை போட்டு ப்ரூவ் பண்ணி 1761 வந்து என்ன பண்ணாங்க, மைசூரை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது மூலயமா இந்தியா இவங்களுடைய ஸ்ட்ராங் பொசிஷனை வந்து என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்க்கு தெரிவித்தாங்க. ஸோ இதனாலேயே இங்கிலீஷ்க்கு வந்து இந்த சவுத் இந்தியன் அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் ஹைடர் அலி அண்ட் திப்பு சுல்தான் வந்து அவங்களோட எதிரியாக கருதப்பட்டாங்க. The first Anglo-Mysore War 1767 to 69 causes Hyder Ali's growing power and his friendly relationships with the French become the matter of the concern of English East Indian Company. The Marathas and the Nizam and the English enter into a triple alliance against Hyder Ali. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, ஹைடர் அலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இந்த ஃப்ரெஞ்சு கூட நல்ல ஒரு கன்சர்னாக இருந்த ஒரு பர்சனாக தான் இருந்திருக்கார், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கார். அதனால என்னாச்சு, இங்கிலீஷ் ஈஸ்ட் கம்பெனிக்கு அவர் மேலே பொறாமல் ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. மராத்தாஸ் நிசாம் அவங்கெல்லாம் கூட என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்லாம் வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு பெரிய இந்த ட்ரிபிள் 3 கட்சிங்களாக சேர்ந்து ஹைடர் அலியை அகேன்ஸ்டாக செயல்பட்டாங்க. கோர்ஸ் The Nizam, with the help of British troops under General Joseph Smith, invaded Mysore in 1767. Hyder Ali defeated English and captured Mangaluru in March 1769. He attacked Madras and forced the English to sign a treaty on 4th April 1769. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நிசாம் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷோடு சேர்ந்து அவங்களோட கண்ட்ரோலில் சென்ட்ரல் ஜோசப் ஸ்மித்து என்ன பண்ணார், மைசூரில் 1769 ஒரு போர் தொடுத்தாங்க. ஹைடர் அலிக்கு டிஃபேட்டடாக என்ன பண்ணாங்க, போர் தொடுத்து மங்களூரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இன் மார்ச் 1769 he attacked Madras and forced the English to sign a treaty on 4th April 1769. 1769 அவர் என்ன பண்ணார், போய் மெட்ராஸ் அட்டாக் பண்ணி அந்த ட்ரீடி ஒன்று சைன் போட வச்சார். இது வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு பெரிய தீராத ஒரு அவமானமாக அசிங்கமாக இருந்துச்சு. அதுலேருந்து அவர் இது பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஹைடர் அலியை. அந்த டைமில் தான் ஆங்கிலோ மைசூர் வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1767 to 1769, அதாவது 2 இயர்ஸ் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டாவது
செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1782 1787, இது வந்து 84, இது வந்து என்னது 4 இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமேட்டு தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1792 1792 92 வரைக்கும் வந்து என்னது 1790, அதுவும் 2 இயர்ஸில் தேர்டு மைசூர் வார் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஃபோர்த்து ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1799 நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரெல்லாம் இத்தனை வார் அவங்க பண்ணி ஒரு இதுவாக ஒரு டிஃபேட்டாக கொடுத்து கடைசியில் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து 1799 தான் என்ன ஆயிருக்கு, கன்க்ளூடட் ஆயிருக்கு. மைசூர் ஆஃப்டர் த வார், த இங்கிலீஷ் ஆக்குபைடு கனாரா, வயநாட், கோயம்புத்தூர், தாராபூர் and the Srirangapattinam. Krishnaraja Wodayar of the former Hindu royal family was brought to the throne. Tipu's family was sent to the fort of Velur. ஸோ இந்த மைசூர் வார்க்கு அப்புறமேட்டு என்ன நடந்துச்சுன்னா கனாரா வயநாடும் கோயம்புத்தூர் தாராபுரம் அண்டு த ஸ்ரீரங்கப்பட்டினம் இதெல்லாம் வந்து என்னது இங்கிலீஷோடைய கண்ட்ரோலாக ஆக்குபைடாக மாறிச்சு. அதுக்கப்புறமேட்டு கிருஷ்ணராஜ உடையார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹிந்து ராயல் ஃபேமிலியோட ஃபார்மராக என்ன பண்ணார், முடிசூட்டப்பட்டார். திப்பு சுல்தான்ஸ் ஃபேமிலி வந்து நாங்கள் வேலூர் கோட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. Anglo Maratha Wars, the Maratha managed to overcome the crisis caused by their defeat and Panipat, and after the decade recovered their control over Delhi. However, the old Maratha confederacy controlled by the Peshwa had given way the 5 virtually independent states, Peshwa at Pune, Vagwadis and the Baroda, Ponsal at Nagpur, Halkars at Indore and the Sindhis at Gwalior. The Peshwa's government was weakened by internal rivalries, and the other 4 leaders were often hostile to one another. Despite this, the Marathas were still a prominent power. The internal conflict among them. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலோ மராத்தா வார் வந்து எப்படி உருவாச்சுன்னா, மராத்தாஸ் வந்து என்னது பானிபட் அந்த போருக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி டெல்லி அவங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மராத்தா வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்க போது பெஷ்வா அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பெஷ்வா ஆஃபீஸ் அவங்க பூனா, வகாதி, பராடா, போஷல்ஸ், நாக்பூர் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சைடில் கொண்டு வந்தாங்க. ஸோ இன்டர்னல் வார்ஸ் வந்து அவங்கக்கிட்டே அதிகமாக இருந்ததால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் மராத்தாஸ் வந்து என்ன பண்ணல, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போர் வருது, அதை வந்து அவங்க சமாளிக்கிறதுக்கு. த ஆங்கிலோ மராத்தா வார்ஸ், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1775 to 1782. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1803 to 1805. தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் இஸ் 1817 to 1818. ஸோ ஆங்கிலோ மராத்தா வார் வந்து என்னது, ஃபஸ்ட்டு மராத்தா ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1775 தொடங்கி 1782 முடியுது. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1803 1805 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்போ பண்ணாங்கன்னா 1817 to 1818. ஸோ 1775 ஸ்டார்ட் பண்ணி 1818 தான் இது கன்க்ளூடட் வந்துச்சு, இந்த ஆங்கிலோ மராத்தா வார். Results in the Maratha Confederacy was dissolved and the Peshwaship was abolished. Most of the territories of the Peshwa Bajirao II was annexed and became part of the Bombay Presidency. The defeat of the Portuguese and the Holkar also resulted in the acquisition of the Maratha Kingdom of Nagpur and Indore by the British. The Bajirao II, the last Peshwa of Maratha, was given an annual pension of 8 lakh rupees. ஸோ இந்த மராத்தா வார்னால் என்ன ஆச்சுன்னா, மராத்தா கான்ஃபிடென்சி வந்து என்னாச்சு, பெஷ்வாஷிப் வந்து அழிஞ்சு போச்சு. அதில் வந்து பெஷ்வா பஜிராய் II இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து என்ன பண்ணார், பாம்பே பிரசிடென்ட்டியாக
ஒரு டெரிட்டரியை ஆரம்பித்தார். அது டிஃபேட் ஆகி அவங்க என்னது போன்செல்ஸும் ஹால்கரும் டிஃபைட் பண்ணிட்டாங்க. மராத்தாவும் அவங்களுடைய கிங்டமை வந்து என்னது பிரிட்டிஷில் இழந்துட்டாங்க. பிச்சிராய் டூ வந்து என்ன பண்ணார், பெஷ்வா மராத்தா அவர் வந்து ஆனுவல் பென்ஷனாக 8 lakh rupees வந்து கவர்மெண்ட் பிரிட்டிஷ்க்கு இங்கிலீஷ்க்கு அவர் கொடுத்தாரு. The British administrative organization in India. The British Indian administration was run by 4 principal institutions: civil services, army, police and judiciaries. Civil services. The term civil services was used for the first time by the East Indian Company. The civil services was initially commercial in nature, but later it transformed into a public service. In the beginning, the appointment to these services was sole prerogative of the court of director of the company, but the nominate civil servants included in corruptions, bribery and legal private trade. So the Cromwells, who came to India as Governor General in 1786, enforced the rules against private trade. He also raised the salary of the company servants, who became the highest paid civil servant in the world. ஸோ என்னென்னா சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் தான் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, சிவில் சர்வீசஸை தனியார் மையமாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தனியார் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நிறைய கரப்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை எதிர்த்து என்ன பண்ணார், அதை எதிர்த்து அவர் வந்து நிறைய கரப்ஷன்ஸ் எதிர்த்து அவர் வந்து என்ன பண்ணார், காட்வின் வந்து புதுசாக ஒரு ஜென்ரலாக இருக்கிற 1786 வந்து ஒரு எம்போஸ்ட் ப்ரைவேட் ட்ரேடை உருவாக்கி அதில் வந்து சேலரிஸ் அதிகமாக கொடுத்து இந்த சிவில் சர்வன்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நிறைய சேலரியும் அவங்கள வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. Army. The army was the second important pillar of the British administration in India. The East Indian Company started recruiting its own army, which came to be known as the Sepoy. The Sepoy or soldier army. The Sepoy army was trained and disciplined according to the European military standards and was commanded by European officers. ஸோ ஒரு ஆர்மி வந்து ஒரு பெரிய பக்கபலமாக அவங்களுக்கு ஒரு செகண்ட் இம்பார்ட்டண்ட் பில்லராக இருந்துச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு பயம், ஒரு இது ஃபோர்ஸ் அப்படின்னா அது என்னது ஆர்மி தான். ஸோ இந்த ஆர்மி வந்து என்னது அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப டிசிப்ளின்டாக கொண்டு வந்தாங்க. யூரோப்பியன் மிலிட்ரி மாதிரியே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆஃபீஸர் வச்சு, யூரோப்பியன் ஆஃபீஸரை வச்சு கமாண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்த ஒரு ட்ரிப்பு தான் என்ன சொன்னாங்க, ஆர்மி சொன்னாங்க. இவங்க ஆர்மிஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிப்பாய்ஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சிப்பாயின்னு கூப்பிட்டாங்க. சோல்ஜர்ஸ்லாம் வந்து சிப்பாய், ஆர்மி சிப்பாய்ஸ் அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க. Police. When the East Indian Company took over the Diwani in 1765, the Mughlai police system was under the control of Bijras, who were in charge of their sarkars or rural districts. The Kotwals were in charge of towns, while the village watchmen were paid and controlled by the ஜமீன்தார்ஸ். ஸோ இந்த போலீஸ் அப்படின்னு வரும்போது யாருன்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் திவானியாக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் முக்லாய் போலீஸ் சிஸ்டம் மாதிரி அவங்க கண்ட்ரோலில் வந்து என்னது இவங்கெல்லாம் வந்தாங்க. டிஸ்ட்ரிக்ஸ் சர்க்கார் அப்படி சொல்லுவாங்க. இந்த சர்க்கார் அண்டரில் இருக்கிறவங்களாம் இந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கண்ட்ரோலில் வருவாங்க. இந்த கோட்வால் வச்சு சார்ஜ் இவங்க எல்லாருமே சார்ஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. டவுன்ஸ், அப்புறம் வில்லேஜ் வாட்ச்மேன் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்டாக கொண்டு வந்தாங்க. யார் மூலயமானா ஜமீன்தார்ஸ் மூலயமா அவங்களுக்கு சேல்ரி மாதிரி கொடுத்து இவங்களாம் போலீஸு, இவங்க தான் வந்து என்னது சட்ட ஒழுங்கை காக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கும் கொண்டு வந்தாங்க. Judicial system. In 1772, the dual government was abolished and the company took over the direct responsibilities of the collections of revenue as well as the administrative of justice. Consequently, the Diwani Adalat and the Vijodari Adalat were established. By the Regulating Act of 1773, the சுப்ரீம் கோர்ட் வாஸ் செட்டப் இன் கல்கட்டா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 1772 வந்து என்னது
இந்த டியூல் அந்த 2 ஆட்சி, நீங்கள் பாதி நாங்கள் பாதி அப்படி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பீரியடில் மராத்தாஸு இவங்கள ஹைடர் அலிலாம் இருக்கும்போது பண்ணாங்க இல்லையா, அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஒரே ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதுவும் என்னது, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் ரெவென்யூஸு டேக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட்டு 1773 கல்கட்டாவில் கொண்டு வந்தாங்க. திஸ் கோர்ட்டு consists of the chief justice and 3 parish judges who were appointed by the crown. This court decided civil, criminal, exennial and the administrative cases on the model of the Supreme Court of Calcutta. The Supreme Court was established in Madras in 1801 and in Bombay in 1823. In 1832, William Bentinck started jury system in Bengal. Indian law commissions was established to compel the laws. A rule of law was established for the whole empire. According to the Indian High Courts Act 1861, 3 high courts were set up in Calcutta, Bombay and Madras in place of the old Supreme Court. ஸோ என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு கல்கட்டாவில் 1773 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு மெட்ராஸில் 1801 ஆரம்பித்தாங்க. பாம்பேயில் 1823. அதுக்கப்புறம் வில்லியம் பேட்ரிக் வந்து என்ன பண்ணார், பெங்காலில் வந்து 1832 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த லா அண்ட் ஆர்டர் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அண்டரில் இருந்ததால் அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்காக அந்த கோர்ட், ஹை கோர்ட்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஹை கோர்ட்டு சிஸ்டம் 3 ஹை கோர்ட்ஸ் இருந்துச்சு. கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இந்த 3 பிளேசஸ்லையும் ஹை கோர்ட் வந்து இருந்துச்சு. இந்த ஓல்டு சுப்ரீம் கோர்ட்டு நார்மலாக கல்கட்டாவில் இருந்துச்சு. த சப்மினிஸ்டரி அலையன்ஸ். லார்ட் வில்லன்சி introduced the system of the subsidiary alliance to bring the princely states under the control of the British. It was the most effective instruments of the expansions of the British territory and political influence in India. The princely state was called the protected state. The British came to be referred as the paramount power. It was the duty of the British to safeguard the state from external aggressions and to help its ruler in maintaining internal peace. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ்னரி லார்ட் வில்சிஸ் என்ன சொல்கிறாங்க, ஸ்டெப்ஸ்னரி அலையன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்ட்ரோலில், பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு, டெரிட்டரிஸ் எல்லாமே இந்தியாவில் பாப்புலர் ஆனதில் இந்தியாவிலேருந்து அவங்க ப்ரமோட்டடான ஒரு ஸ்டேட்டாக இருக்க ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் தான் ரொம்ப பிரபலமாக எல்லோரும் முன்னாடியே ஒரு பார்லமெண்ட் பவர் இருக்க ஒரு இதுவாக வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க வேர்ல்டு ஃபுல்லாகவே. அந்தளவுக்கு அவங்களுடைய அக்ரெஷன்ஸு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், மெயின்டைனிங் எல்லாமே, பீஸ் எல்லாமே செட்டப்டாக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. Main features and subsidiary alliance. An Indian ruler entering into the alliance with the British had dissolved in his own armed force and accepted British force. A British resident would stay in his capital. Towards the maintenance charges of the army, he should make annual payment or cede some territory permanently to the company. All the non-English European officials should be turned out of his state. The native ruler should deal with foreign states only through the English company. The British could undertake the define the state from internal trouble as well as external attack. ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியன் ஆர்மி எல்லாருமே ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் மாதிரியே இது பண்ண ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ்க்கு வந்து கவர்மெண்ட் சலுகை கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒரு ரெவென்யூவோ ஒரு டேக்ஸாவோ கட்டணும்னு எதிர்பார்த்தாங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கோட்ரஸ், பிரிட்டிஷ் ரெசிடென்சி சொல்லிட்டு ஒன்று கேபிட்டலைஸ் பண்ணி அங்கே வந்து அவங்களுடைய இருக்கிற ரெசிடென்சியை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் தவிர மற்ற நான் இங்கிலீஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணாங்க, அவங்க நாட்டுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டேட்டில் மெயினாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இவங்க கொடுக்குற இந்த இங்கிலீஷோடைய ட்ரபிள் வந்து என்னது, எக்ஸ்டர்னலாகவும் இருந்துச்சு, இன்டர்னலாகவும் இருந்துச்சு. ஸோ 2 விதத்துலேயே வர எல்லா அட்டாக்கும் அவங்க வந்து எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க.
Defects of the princely state. The subsidiary alliance made the Indian ruler weak. Oppressions and the irresponsible protective by British arms. They neglected their duty towards their subjects and even exploited them. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சபிஸ்டினரி அலைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியன் ரூலை வந்து ரொம்ப வீக்காக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷோடைய கண்ட்ரோலில் எல்லாமே இருந்ததால் அவங்க இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஆரம்பித்தாங்க. அதாவது சொல்கிறத செய்கிற ஒரு ஆட்டும் அந்த மாதிரி தான் இருக்க ஆரம்பித்தாங்களே ஒழிய அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை ஒரு பவரோ இல்லாததால் அவங்க நார்மலாக ஒரு இது நடத்துனாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டிங் லெவலுக்கு தான் அவங்கள கொண்டு போச்சு. Doctrine of lapse. Lord Dalhousie was one of the chief architects of the British Empire in India. He was an imperialist. He adopted a new policy known as the Doctrine of Lapse to extend British Empire. He made use of this persistent and declared in 1848 that if the native ruler adopted children without the prior permissions of the company, only the personal properties of the ruler could go to the adopted sons and the kingdom could go to the British paramount power. This principle was called a doctrine of lapse. This was bitterly opposed by the Indians and it was one of the root cause of the Great Revolt of 1857. So லார்ட் டெலோசஸ் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா அவரோட ஜென்ரலாக பதவியேற்ற பிற்பாடு எம்பையர் ஆன பிற்பாடு அவர் சில சட்டத்திட்டம் கொண்டு வந்தார். எப்போ 1848 ஒரு இது கொண்டு வந்தார். என்னென்னா யாரெல்லாம் வாரிசு இல்லாத அரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தத்து பிள்ளையை யாராவது அடாப்ஷன் சன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சி உரிமை வந்து இருக்காது. அவங்களோட சொத்துக்கள் வேணால் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்சி உரிமை வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டு போயிடும், அதாவது இங்கிலீஷ்க்கு போயிடும், இங்கிலீஷ் பவர் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. இதை வந்து என்ன பண்ணாங்க, வன்மையாக இந்த இந்தியன்ஸ் வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா இப்போ வாரிசு இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நாட்டெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஆள்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டதால் இந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 ஆரம்பித்தது காரணமே இதுதான் ஒரு ரூட் காசஸ் அப்படி சொல்கிறாங்க. த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இதை தான் என்ன பண்ணுறாங்க, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொலாப்ஷனாக உருவாகிறதுக்கு காரணம் மெயின் ரீசனாக இருந்த ஒரு விஷயம் இதுதான் அப்படி சொல்கிறாங்க. Factors and the success of the British. Greater naval power, development of textiles, scientific evidence of labor. ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸால் பிரிட்டிஷ் வந்ததால் என்னென்ன சக்ஸஸ் ஆச்சுன்னா நாவல் பவர்ஸ் உருவாச்சு, டெக்ஸ்டைல்ஸில் டெவலப் ஆனோம், சயின்டிஃபிக் டிவிஷன்ஸு, லேபர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டெவலப் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்டு ஸ்கில்ஃபுல் diplomacy of the British, feeling of insecurity among the Indian merchants, the inequality and ignorance of the Indian kings. ஸோ இந்த பிரிட்டிஷ் இந்த இதனால என்னாச்சுன்னா எக்கனாமிக்காக என்னது ஒரு டிப்ளமோசி உருவாச்சு. யாரெல்லாம் பணக்காரர், ஏழை, பொருளாதார வளர்ச்சி இருக்கிறவங்க இல்லை, அது மாதிரி ஒரு பாகுபாடு உருவாகிறது குறைஞ்சிச்சு. அப்புறமேட்டு இன்செக்யூர் இந்தியன்ஸ்குள்ளே இந்திய வியாபாரிகளுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. இன்இக்வாலிட்டி, இக்னோரன்ஸு இதெல்லாம் வந்து இந்தியன் கிங்ஸ்குள்ளே உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு பிரிட்டிஷோட இந்த ஆட்சி முறை. Conclusion. The Battle of the Palsy was the foundation of the British dominance in India. The company's administration was not for the interested of people. It was imperialistic, expansional and the exploitative. It brought more Indian territories under British domain through subsidiary alliance and the doctrine of lapse. This policy led to the South Indian Rebellion on 1800 to 801, Vellore Rebellion 806 and the Great Rebellion வந்து 1857. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பால்சி இதெல்லாம் வந்து என்னது, இந்த வார் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பெரிய பிரளயத்தையே உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. நிறையா ரெவல்யூஷன்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் தான் வந்து என்னது சவுத் இந்தியாவில் பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு வந்து சவுத் இண்டியன் ரிபிலியன் தான் வந்து 1800 ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்புறம் வேலூர் ரிபிலியன் 806, அதுக்கப்புறமேட்டு கிரேட் ரிபிலியன் 857 இதெல்லாம் வந்தது
பெரிய மாற்றத்தை பெரிய இதை கொண்டு வரதுக்கு இந்த விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ரூட் காஸ்ட்டாக இருந்தது வந்து என்னது இந்த இன்சிடென்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீடிஸு இந்த டெரிட்டரிஸோடைய இது தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you, children.